ஹாய் எவ்ரிவான், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தமிழ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது அதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. சிக்கன் ஹீட்டுங்கிறனால வெந்தயம் நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 மிளகு கிட்ட போட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மெதுவான ஹீட்டில் வச்சுட்டு அதை நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம அதில் வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நான் ஒரு 4 வெங்காயம் கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ரெட்டில் வரணும். அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஆயிலெலாம் கொதிச்சு வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. எப்போவுமே ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் கரிஞ்சிரும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும். அதனால் நம்ம சால்ட்டு சேர்க்குறோம். நான் 1/2 kg சிக்கன் போடுறனால எனக்கு 4 to 5 வெங்காயம் தேவைப்பட்டுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது எல்லாமே அந்த ஃப்ளேவர் எல்லாமே ஒன்றாகி அந்த அரோமாவே ரொம்ப நல்லா இருக்கும். அது வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா கரிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் ரெட் ஆயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் கறி குழம்பு மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி. பெப்பர் பொடினா வெறும் பெப்பர் மட்டும் இல்லை, அதில் ஜீரா எல்லாத்தையும் நாங்கள் போட்டு கலந்து வீட்டிலே செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த பொடியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே அந்த மசாலா அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் விடும். எண்ணெய் விடுற டைமில் நம்ம 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா அதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாமே ஒன்றா நல்லா வதங்குனுச்சுன்னா அதோட நிறைய கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அதில் சும்மா ஒரு 2 to 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி கிட்ட ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டுட்டு திரும்பவும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிக்குது. எண்ணெய் விட ஆரம்பிக்கிறப்போ தான் நம்ம இன்னும் கொஞ்சம் அடி பிடிச்சிடாமல் இருக்க நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போது நான் 1/2 kg தான் சிக்கன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல. சிக்கனுக்கு இந்த மசாலா போதுமான இருக்கும். இப்போ சிக்கனை நான் ஆல்ரெடி தயிரில் ஊற வச்சு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுட்டு எல்லா இடத்துலையுமே எல்லா சிக்கன் பீசஸ்லேயுமே மசாலா ஒட்டுற மாதிரி நல்லா நீங்கள் ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டால் தான் நல்லா ஊறி அந்த சிக்கன் ஸ்மெல்லோட அந்த கிரேவி சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ரொம்ப ஹீட்டுங்கிறனால நான் ஆல்ரெடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் தயிரில் மேரினேட் பண்ணி அதை நல்லா ஊற வச்சுட்டேன். நீங்களும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும், கிரேவியும் பார்க்க ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம சிக்கனில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்கிறப்பையே சால்ட்டு போட்டோம். ஸோ பார்த்துட்டு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு போடுங்க. நல்லா சால்ட் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டேன். அப்புறம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். நாங்கள் போட்ட மசாலாலே கொஞ்சம் சால்ட் நாங்கள் போட்டு தான் அரைச்சி வச்சுருப்போம். அதனால் எங்களுக்கு சால்ட் அவ்வளோ தேவைப்படலை. நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட்டு போட்டுட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதை செப்ரேட்டாக வச்சுட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. எங்களுக்கு செமி கிரேவியாக இருந்தால் போதும். அப்போ தான் சாப்பாட்டுக்கு நைட்டு சப்பாத்திக்கு அதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் 1 டம்ளர் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். பிகாஸ் சிக்கன்லாம் வெந்து வரணும்ல, அதனால் நாங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது மேலே லைட்டாக கறி லீவ்ஸ்னால் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 20 to 25 மினிட்ஸ் கிட்ட அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பாயில் ஆக விடுங்க. அப்போ தான் சிக்கன்லாம் நல்லா வெந்து அந்த கிரேவியோட நல்லா கோட் ஆகி நல்லா வெந்து டேஸ்ட்டே நம்ம எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச சிக்கனை திறந்து பார்க்கலாம். வாவ், பார்த்திங்களா, எண்ணெய்லாம் நல்லா விட்டு அந்த அரோமாவே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுங்க. நல்லா அடியிலேருந்து ஃபுல்லாக கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க.
இப்போது லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சர்வ் பண்ண சுட சுட இந்தியன் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இருக்கிற சிக்கன் கிரேவியை நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் AsterSB சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.